நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்துல திடீர்னு எனக்கு இங்க ஒரு உரிமை இருக்குன்னு அந்த முதலாவது ரிட் பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்வதற்கு அவருக்கு என்ன அடிப்படை உரிமை அவருக்கு பாதிக்கப்பட்டு அவர் தாக்கல் பண்றாரு எனக்கு தெரியல. ஏன்னா அதே வந்துட்டு மெயின்டெனபிலிட்டியை கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ டிக்ளரேட்டரி சூட்டை எப்படி பார்ட்டிஷன் சூட்டா மாத்துறாங்கன்னு சொல்றத டிஒய் சந்திரசூட் ரிட்டையர் ஆன பிறகு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கடவுள் சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. கடவுள் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்த பிறகு எனக்கு அந்த மாதிரி தீர்ப்பு பண்ண தோணுச்சுன்னு. அதே மாதிரி சுவாமிநாதனும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ஏன் சட்டம் படிச்சு நீதிபதி ஆகணும்? தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தினுடைய அயோத்தி போல எப்படி மக்கள் தலைவர் அம்பேத்கருடைய நினைவு நாளை சிதைத்தார்களோ, பாபர் மசூதி இடிச்சு, அது போல தமிழ்நாட்டினுடைய அயோத்தியாக அவர்கள் தேர்ந்தெடுப்பது திருப்பரங்குன்றம். திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் செஞ்ச வேலை அவர் முன்னாடி எப்படி ஒரு பிரச்சாரக்கா இருந்தாரோ அதே தான் தொடர்ந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றதுதான் வேதனை அளிக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அவருக்கு தெரியாது கிடையாது. ஆனால் கஸ்டம் அண்ட் ப்ராக்டிஸ்னு ஒரு இது நம்ம சட்டத்தில் நம்ம சொல்கிற வழக்கம் இருக்குது. வழக்கம்னு சொல்கிற பழக்கம். இந்த விஷயம் வந்துட்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்தில் திடீர்னு எனக்கு இங்கே ஒரு உரிமை இருக்குன்னு அந்த முதலாவது ரிட் பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்வதற்கு அவருக்கு என்ன அடிப்படை உரிமை அவருக்கு பாதிக்கப்பட்டு அவர் தாக்கல் பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஏன்னா அதே வந்துட்டு மெயின்டெனபிலிட்டியை கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக உயர்நீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்து வந்து தானே ஒரு மனுதாரராக மாறி தான் இந்த விஷயத்தை வந்துட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதாவது அயோத்தி தீர்ப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு விளம்புகை பரிகாரம் கோரிய தீர்ப்பு. டிக்ளரேட்டரி சூட்டில் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா பார்ட்டிஷன் சூட்டாக மாற்றிட்டாங்க. அதுவும் அந்த சொத்தை பிரிக்காமல் அந்த சொத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க இருதரப்பினருக்கு. ஸோ டிக்ளரேட்டரி சூட்டை எப்படி பார்ட்டிஷன் சூட்டாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறத டிஒய் சந்திரசூட் ரிட்டையர் ஆன பிறகு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து கடவுள் சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. கடவுள் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்த பிறகு எனக்கு அந்த மாதிரி தீர்ப்பு பண்ண தோணுச்சுன்னு. அதே மாதிரி சுவாமிநாதனும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ஏன் சட்டம் படித்து நீதிபதி ஆகணும்? சட்டம் இல்லாமல் கோயிலில் போய் வெள்ளைப்பூ சவுப்பு பூ போட்டு யாருக்கு ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு நீதித்துறை தேவைப்படுது? இந்த மாதிரி செயல்படுவதை வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறது வந்து அரசியல் சாசனத்துக்கு முரணானது மட்டுமல்ல, சமூக நல்லிணத்திற்கும் முரணான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அவர் மீது வந்து உச்சநீதிமன்றம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இம்பீச்மெண்ட்டுக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்றதை நான் கேட்டுக்கிறோம். வணக்கம். தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்துக்கு மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் ஏற்கனவே அண்ணாமலை போன்ற அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருப்பது ரொம்ப சிறந்ததுன்னு தன்னுடைய தீர்ப்பில் சம்பந்தமே இல்லாமல் கொடுத்திருந்தவர். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து கருத்துரிமையெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மைக்காக போராடிட்டு இருக்காங்களோ, குரல் கொடுக்குறாங்களோ, அந்த குரல்களை நசுக்குவதற்கு ஜனங்க எல்லாரும் சாமி கும்பிடணும். அது சர்ச்சாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே முருகன் இருக்காரு. பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. தீபம் ஏற்றுறவங்க ஏற்றிட்டு தான் இருக்காங்க. பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே இருக்குது. புதுசாக உள்ள வந்து நீங்கள் தனி நீதிபதியின் அடிப்படை தீர்ப்பை கொடுத்து கலவரம் ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தினுடைய அயோத்தி போல எப்படி மக்கள் தலைவர் அம்பேத்கருடைய நினைவு நாளை சிதைத்தார்களோ, பாபர் மசூதி இடிச்சு, அதுபோல தமிழ்நாட்டினுடைய அயோத்தியாக அவர்கள் தேர்ந்தெடுப்பது திருப்பரங்குன்றம். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டு எப்படியாவது சம்பந்தமே இல்லாமல் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து கண்டம் போட்டு சிஎஸ்எஃப் நுழைக்கிறாராம். இது என்ன முன்னுதாரணம்? இப்போ ஹைகோர்ட்டில் இருக்க எல்லா ஜட்ஜும் என் கோர்ட்டு தீர்ப்பை நிறைவேற்றல சிஎஸ்எஃப் அனுப்புறேன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் அதில் நோக்கமாக தெரியுது. ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் இயங்கணும். ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கணும். இதான் அவங்களோட அடிப்படை நோக்கம். தமிழ்நாடு பெரியாருடைய பூமி, தமிழ்நாடு அம்பேத்கருடைய பூமி, தமிழ்நாடு மார்க்ஸோட பூமி. நீங்க நினைக்கிற கனவு ஒருபோதும் நிறைவேறாது. உங்களால் தீபம் ஏற்ற முடியல. ஏன் ஏற்ற முடியலன்னா, ஏற்ற முடியாத அளவுக்கு இங்க முற்போக்கு சக்திகள், சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய சக்திகள் இருக்காங்க. உங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தூக்கி குப்பையில போடுங்க. இங்க இந்து மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களை ஒற்றுமை விரும்பக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். குறிப்பிட்டு திட்டமிட்டு
இஸ்லாமியரை இங்கேருந்து விரட்டணும், இந்தியாவிலேருந்து விரட்டணும். பாகிஸ்தான் பிரிஞ்சு போன போது என் நாட்டோடைய வாழ்வேன், என் நாட்டோடைய சாவன் சொல்லி இங்க இருந்தவங்க இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்கள். அவர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை சுமத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் கும்பல் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு நம்ம ஆட்சியை பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் இந்துமயமாக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பீகாரில் ஒரு இஸ்லாமியர் கூட நிறுத்தலை, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் கூட நிறுத்தலை, தமிழ்நாட்டிலேருந்து போன நீதிபதிகள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் ஆபத்தானது. இந்த சித்தாந்தம் இந்து மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவருடைய ஒற்றுமைக்கு ஆபத்தானது. நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், அவங்கவுங்க மத உரிமையோட வாழணும். இந்து மக்கள் இந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் கும்பிட்டுக்கிட்டோம், கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஜீசஸை கும்பிட்டுக்கிட்டோம். எல்லாருக்கும் உரிமையானதாக இருக்கணும். ஆனால் ஜிஆர் சாமிநாதன் போன்றவர்கள், நீங்கள் ஏற்கனவே பிஜேபியில் வடக்கஞ்சர் பிரிவில் பொறுப்பில் இருந்திருக்கீங்க, உங்கள் உள்நோக்கம் வெளிப்படுது. அதுதான் ஆபத்து. நாங்கள் நீதிபதிகளும் நீதித்துறையில் சுதந்திரமாக இருக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். நீதிபதிகளுக்கும் அனைத்து விதமான உரிமைகள் இருக்கணும் விரும்புகிறோம். அதே நேரத்தில் உங்களை போன்ற நீதிபதிகள் நீங்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதையும் வழக்கறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் பதவி விலகணும், பதவி நீக்கம் செய்யப்படணும். ஒருபோதும் தமிழ்நாடு மதவெறி கும்பலுக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்க சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தோழர் வாஞ்சிநாதன் மிகப்பெரிய போராளி. அவர் போராடிய ஒரு போராட்டத்தில் உங்கள் முன் இதே நிலையில் நிற்கும் போது நாங்கள் 2 கருத்துக்களை முன்வைத்தோம். ஒன்று, எப்பொழுதெல்லாம் போராடுகிற வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கூட்டம் கூடும், போராடும் என்று. இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இங்கே கூடுவோம், ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பது. எனவே இந்த 2 வகையிலும் இப்போது உங்கள் முன்னே நிற்கிறோம். ஒரு நீதிபதி பிறப்பால் இந்துவாகவோ முஸ்லிமாகவோ கிறிஸ்துவனாகவோ இருக்கலாம். ஆனால் நீதிபதி ஆன பிறகு அவருக்கு எந்த மதமும் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே இன்னும் சொல்ல போனால் பட்டையும் குங்குமமும் மற்றபடி போட்டுக்கொண்டு டயஸில் அமர்வது கூட தவறு என்று தான் சொல்கிறோம். ஏனென்றால் தான் சன்னத்தை எடுக்கும் போது, தான் அந்த ஒரு உரிமையை நிலையாட்டி தான் நீதிபதியாக மாறும் போது என்ன உரிமையை எடுத்துக்கொள்கிறார், என்ன பதவி பிரமாணம் செய்கிறார் என்றால், நான் மத இன ஜாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பேன் என்கிறார். எனவே அவ்வாறு ஒரு பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு தான் டயஸ்ல இருக்கும்போது தன்னுடைய நிறத்தை அப்படியே மாற்றிக்கொள்வதும், எந்த ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்க வருவதற்கு நினைக்கிறதோ அவற்றிற்கு துணை போவதற்குமான ஒரு நீதிபதி இருந்தால் எப்படி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு உடன்பட்டு இருக்க முடியும் என்பது எங்களுடைய கேள்வி. இரண்டாவது, எது பெரிது? நீதிபதி, நீதி, எல்லா விஷயங்கள் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே பெரிது என்று தானே நாம் திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறோம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தானே நீதிபதிகளும் இருக்க வேண்டும். எனவே நான் ஒரு கட்சிக்காக நிற்பேன், நான் ஒரு கட்சிக்காக தூண்டுவேன், நான் ஆர்எஸ்எஸ் கும்பலை திருப்பரங்குன்றத்தில் நிலைநாட்டுவேன் என்பது ஒரு நீதிபதிக்கு அழகா என்றுதான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். போன வருடம் இந்த தீபம் ஏற்றப்பட்டதா? ஏன் அவசரப்படுகிறது? நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு நீதிபதியை இறங்கி வந்து, நான் இந்த இடத்தை எல்லாம் பார்த்தேனப்பா, அதில் விளக்கு ஏற்றுவதில் தவறே இல்லை, எனவே நான் இப்படி தீர்ப்பு கொடுக்கிறேன். எனவே அவரே சாட்சியாகவும், அவரே அங்கே போய் விசாரித்த ஒரு கமிஷனராகவும், அவரே தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாகவும் தன்னை மாற்றிக்கொள்வது இருக்கிறதே வரலாற்றில் இதுவரை நடந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புமிக்க தோழர்களே, நண்பர்களே. அவர் சொல்லுகிறார், சனாதனம் பேசக்கூடிய எவனும் இந்த நாட்டில் தவறே செய்வதில்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை இது! ஒரு நீதிபதியினுடைய வாக்கங்களிலிருந்து, ஒரு நீதிபதியினுடைய வார்த்தைகளிலிருந்து, வாக்கிலிருந்து சொல்ல முடியுமா என்றால், நீங்கள் உங்களை நீதிபதி ஆன பிறகும் எந்த பக்கம் நிற்கிறோம் என்கிறதை தெளிவுபடுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உகந்த அல்ல. நீங்கள் நீதிபதி ஆன பிறகு இந்த பக்கம் நிற்கிறோம், அந்த பக்கம் நிற்கிறோம் என்று சொல்லுவதுதான் மிகப்பெரிய தவறு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இழைக்கக்கூடிய தீங்கு என்று சொல்லுவோம். எனவே அப்படிப்பட்ட நீதிபதிகளை எப்படி கையாள வேண்டுமோ, எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதற்கு இந்த வழக்கறிஞர் குரூப் தயாராக இருக்கிறது என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
பல நீதிபதிகள் வராந்தாவில் நடந்து செல்லும் போது தான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருந்த கண்ணியமிக்க கோர்ட்டு இது. எனவே இந்த பக்கம் தான் பார்ப்பேன், இது மட்டும்தான் நியாயம், சனாதனம் பேசுபவன் மட்டும்தான் மனிதன், அவன் மட்டும்தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் இது உள்ளபடியே நடைபெறாது. தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கான சான்ஸே கிடையாது என்பதுதான் இந்த மிகப்பெரிய கும்பலுடைய அடையாளம். இன்று அடையாளம் நிமித்தமாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இதனுடைய வலிமை மிகப்பெரிய அளவுக்கு செல்லும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். RSS அமைப்பிலே பணியாற்ற வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கு நீதிபதி பொறுப்பிலே இருந்து கொண்டு நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்துடைய மாண்புகளையும் அரசியலமைப்பு சாசன சட்டத்துடைய மாண்புகளையும் கெடுக்கக்கூடிய வகையில தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றார். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்புக்கு எதிராக இந்தியாவிலே அந்த தீர்ப்பை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடம் இதே உயர் நீதிமன்ற வளாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு இது போன்ற மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய சங் பரிவார தீர்ப்புகளை ஒரு நாளும் ஏற்காது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு மக்கள் வீதியில வந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை என்றுதான் பிரிட்டிஷ் காலத்து ஆவணங்களிலே பதிவாயிருக்கின்றது. இன்றைக்கு இந்துத்துவ சங் பரிவார அமைப்புகள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இதை எதிர்க்கவில்லை என்ற ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுடைய சமூக அமைதியை கெடுக்க கூடாது, சட்டத்துடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் அமைதியாக எங்களுடைய சகோதரர்களை முன்னால் நிறுத்தி பின்னால் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த பொய்யை சங் பரிவார அமைப்புகள் சொல்லக்கூடாது. நிச்சயமாக இந்த தீர்ப்பில் இறுதி தீர்ப்பு நிச்சயமாக சட்டத்திற்கு சாதகமான தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணத்திற்கு சாதகமான தீர்ப்பாக வரும். அப்படி வரவில்லை என்றால் நிச்சயமாக வீதியிலே திரண்டு அதை முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.